ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ரசம், ரொம்பவுமே டேஸ்ட்டான ரசம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு ரொம்பவுமே அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நான் லெமன் ஒரு பெரிய சின்ன லெமன் சைஸ் புளியை எடுத்து அதை உடச்சி தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா நம்ம கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதை அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டோம் அந்த கல் மண் இருந்துச்சுன்னா அது இறங்கிடும். மீடியம் சைஸ் தக்காளி 2, இதை நல்லா நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மையாக பிசைஞ்சிக்கணும். உள்ளே இருக்கிற சாறு எல்லாமே ஃபுல்லாக நல்லா வந்துடணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு செஞ்சிங்கன்னா அந்த தக்காளியோட டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ரசத்தில். இப்போ நம்ம அப்படியே மெதுவாக அந்த கல்லெல்லாம் வராத அளவுக்கு மெதுவாக அந்த தண்ணியை மட்டும் வடித்து அந்த தக்காளிலே ஊற்றிட்டு அதில் இருக்கிற தோல் எல்லாம் நம்ம கையாலேயே நல்லா இன்னொரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். தோலெல்லாம் எடுத்துட்டு இதை எடுத்து போட்டுட்டு நல்லா கையிலேயே இன்னொரு டைம் வடிகட்டினா தான் ஆகும். இப்போ நம்ம கையை வச்சு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அப்படியே கையிலே வடிகட்டிக்கோங்க. ரொம்பலாம் நீட்டாக வடிகட்ட வேணாம். கொஞ்சமாவது ஒரு ரசத்தில் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதை வடித்து அதை வச்சுட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இதை நல்லா பொடியாக தட்டி விட்டுக்கலாம். நான் கிளாஸில் தான் தட்டுறவங்கக்கிட்ட அந்த தட்டுற உரல் மாதிரி இருக்கும், அது வச்சு கூட நல்லா மையாக பவுடராக தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பூண்டை நான் ஃபுல்லாக உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டு, ஒரு சின்ன பச்சை மிளகாய், இது ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கோங்க. ஆனால் தக்காளியில் ரசத்தில் இது பச்சை மிளகாவோட டேஸ்ட் நல்லாவே எடுத்து கொடுக்கும். அதையும் சேர்த்து நல்லா இடித்து விட்டுக்கலாம். இடித்து விட்டுட்டு நம்ம கலந்து வச்ச தக்காளியும் புளியும் அதிலேயே இதையும் போட்டுக்கலாம். நம்ம தட்டி வச்ச மிளகு, சீரகம், பூண்டு அது எல்லாத்தையும் அதிலே போட்டு கொத்தமல்லியும் அதிலே போட்டுக்கலாம். எல்லா கரைச்சலுமே அந்த புளி தக்காளி தண்ணியிலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் ரசப்பொடி. நான் இன்றைக்கி கடையில் வாங்கின ரசப்பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ரசப்பொடி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப நல்லா தண்ணி ஊற்றிக்கணும். எனக்கு இது இந்த கப்பு தான் கரெக்டான அளவு. அதனால் இது தெரிகிற அளவு, இது ஃபுல்லாகிற அளவுக்கு நான் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான், எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் கரைச்சி வச்சுட்டு தாளிப்பு பண்ணிடலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய், கடலை எண்ணெய் தான். இதில் கொஞ்சம் கடுகு, அப்புறம் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை மட்டும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வரமிளகாய். இதை எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக பொரிக்கணும். அப்போ தான் இந்த ரசமோட ஸ்மெல் அப்படியே நல்லா தூக்கி கொடுக்கும். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா 2 நிமிஷம் பிரட்டி விடலாம். சாம்பாருக்கும் ரசமுக்கும் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டிங்கன்னா நல்ல வடுக ஸ்மெல் மாதிரி வரும். இது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். அவ்வளோதான், நல்லா பொன்னிறமாக வந்ததும் நம்ம ரசத்தை எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் பெருங்காயப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி பெருங்காயப்பொடி, 1/4 ஸ்பூன் மாதிரி இது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு, சில பேர் லேசாக கொதி வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணுவாங்க. நான் கொதி வந்ததுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணுவேன். நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன். உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. நம்ம ரசம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் ரசம்.